ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் தாங்க அருணகிரி. நான் தான் உங்கள் அருணகிரி. நேற்று வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவே போயிடுச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் 5 நிமிஷம் அதுக்குள்ளே தான் போகலான் இருந்தேன். நேற்று கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. ஓகேங்க, இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம முதல்ல என்ன பிஸ்னஸ் பண்ணுறோன்னு புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிக்கிறேன். பைக் சேல்ஸ் தாங்க பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நம்ம ஒன்றும் சொந்தமாக ஒன்றும் பண்ணல. சொந்தமாக மீன்ஸ் எப்படி சொல்கிறது, நம்ம அப்பா பண்ணிகிட்ருக்காப்புல அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், அவ்வளோதான். நம்மளும் சொந்தமாக ஒன்று பண்ணணும், ப்ளஸ் இதையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நம்ம ஃபேமிலியும் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளோட ஓனாகவும் ஒரு பிஸ்னஸ் வேணும் இல்லைங்க. இது ஓன் பிஸ்னஸ் இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலி பிஸ்னஸ் ப்ளஸ் இது கூட நம்ம ஏதாவது ஆட் பண்ணிக்கணும்ல. அவர் பண்ணார், அவர் கூட மட்டும் இருக்கிறது மட்டும் நல்லா தான் இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் தனிச்சு இருக்கணும்ல. அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இ-காமர்ஸ் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்குங்க. இப்போ ஜிஎஸ்டி அப்ளை பண்ணோம். யாராச்சும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அது எப்படின்னு சொல்லுங்கள். இல்லை ஒரு கடை வச்சுட்டு அந்த கடையை வச்சு ரெண்டல் அக்ரிமெண்ட் வச்சு தான் ஜிஎஸ்டி அப்ளை பண்ண முடியுமா, இல்லை என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணுறன்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம அப்ளை பண்ண முடியுமா என்னதுன்னு தெரியலைங்க. இந்த 1 வீக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதை பற்றியும் ரிசர்ச், ப்ளஸ் பார்த்திங்கன்னா எப்படிலாம் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது, எங்கெங்கே வாங்குறது, இதில் சேல் பண்ண முடியும், எதில் சேல் பண்ணால் சேஃபாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ இ-காமர்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆன்லைன் ப்ராடக்ட், ஆன்லைன் சேல்ஸ் தான். அப்படிங்கிற பட்சத்தில் பாதி பேர் வாங்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் அனுப்பும்போது வெறும் கல்லை வச்சு அனுப்பிடுறாங்களா, உண்மையாக பொய்யான்னு தெரில. அதை பற்றி தேடிக்கிட்டு இருக்கும்போது யூடியூப்பில் வந்துச்சு. அப்படி பார்க்கும்போது நம்ம அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கணுங்க. அதை பற்றி இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் அதுக்காக ஏதாவது நம்ம பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. லாஸ்ட் வீக் மாதிரியே, லாஸ்ட் வீக்னா இந்த போன நேற்று ஞாயிற்றுக்கிழமைங்க. இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி மண்டே, இன்றைக்கி 10ஆம் தேதிங்க, மண்டே. அப்போ 9ஆம் தேதியிலேருந்து அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமைலேருந்து இந்த வரைக்கும் பரவாயில்லாமல் ஓரளவுக்கு சேல்ஸ் கொண்டு போயிருக்கோம். இந்த வீக்கும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணால் தான். ஏன்னா நம்மளை மாதிரி ஆளுகள்லாம் ப்ராப்பராக ஒரு விஷயத்த பண்ணாலும் கண்டினியூஸாக பண்ணால் தான் அது உண்மையாக இருக்குமே தவிர, மற்றபடி நீ ஒரு வாரம் பண்ணிட்ட அப்படின்னா அது ஏதாவது லக்கில் அந்த மாதிரி ஆகி போயிருங்க. அதனால் லாஸ்ட் வீக் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு சேல்ஸ் க்ளோஸ் பண்ணோமோ, போன வாரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு 18 வண்டி சேல் பண்ணியிருக்கோம். அதை விட இந்த வாரம் எக்ஸஸாக சேல் பண்ண ட்ரை பண்ணுறோம், இல்லை அதுக்கு ஈக்குவலாக சேல் பண்ண ட்ரை பண்ணுறோங்க. என்ன வண்டி இருக்குது இல்லை அதை பேஸ் பண்ணி பண்ண போகிறதில்ல. இருக்கிற வண்டி எப்படி சேல் பண்ணுறது அதை மட்டும்தான் யோசிக்க போகிறோம். கொஞ்ச நாளாக இந்த வண்டி என்ன தான் சேல் பண்ண முடியும், அந்த வண்டி என்ன தான் சேல் பண்ண முடியுங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் இருந்தேன். இப்போ எது இருந்தாலும் பரவாயில்ல, சேல் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரு நல்ல சேல்ஸ்மேனுக்கு அழகு என்னென்னா பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கிறத சேல் பண்ணுறது தான் சேல்ஸ்மேன் வேலை. தவிர நல்லா சேல் ஆகிற வண்டி எடுத்து சேல் பண்ணுறது சேல்ஸ்ன்னு கிடையாதுன்னு இப்போ நினைக்கிறேன். நிறையா யோசிக்கிறேன். இந்த ஒரு 1 வீக் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீக்கில் அதுக்கு 1 வீக்கில் என்ன 2 வீக்ஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா அடுத்து இதுலேருந்து நான் அந்த ஃபேஸ் காட்டி போடுற மாதிரி பார்த்துக்கிறேன். ஏன்னா ஏதோ முன்னாடி கேமராவை பார்த்துட்டு என்னமோ வளர்கிற மாதிரி இருக்கும். சும்மா ரோட்டவே எல்லாம் வரைக்கும் தான் நானும் பார்ப்பேன். நானே ஒரு வீடியோ போய் யூடியூப்பில் போய் பார்க்கறேன்னா வெறும் ரோட்டை மட்டும் போட்டுருந்தாங்கன்னா பார்க்க மாட்டேன். சரி, அது கண்டினியூட்டி குறையக்கூடாதுங்க, அப்படியே போட்டுட்ருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், ப்ளஸ் இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ப்ளஸ் போக போக நிறைய பிளான்ஸ் இருக்குங்க. அது என்ன ஏதுன்னு சொல்கிறேன். முக்கியமாக இந்த வாரத்தோட சேல்ஸை போன வாரத்தோட ஈக்குவல் பண்ணுற அளவுக்குனாச்சு நம்ம எஃபெக்ட் போடுவோங்கிறத இன்றைக்கி பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை காலையில் 6:48 இந்த டைம் சொல்கிறேன். சொல்லிட்டு எதுவுமே எதுவும் நடந்ததில்லை. பட் இந்த டைம் அது நடக்கிறதுக்காக எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ போட ட்ரை பண்ணுறேங்க. சரி, இதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அதே மாதிரி கணக்கு வழக்கணும் ப்ராப்பராக பார்க்கணும்.
அதெல்லாம் உங்களுக்கு நான் போக போக அப்டேட் பண்ணுறேன். கடைக்கு போவோம். மேலே நல்லா நகருதுங்க. கண்ணில் பார்க்க வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தா அந்தளவுக்கு தெரில. உங்களுக்கு தெரியாது தெரில மேகலாம் நகருது. ஹலோங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாகவே போகுது நாள். அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து 2 வண்டி போயிடுச்சு. வண்டி போகல, அதனால் கடுப்பாக பேசுகிறான், கடுப்பாக இருக்கான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னு தெரில, கொஞ்சம் ஒரு வண்டி அந்த வண்டி கேன்சல் ஆனதுலேருந்தே கொஞ்சம் மைண்டு சரியில்லை. அது போக நிறைய என்னன்னு சொல்ல, வாழ்க்கை வந்து யார் யார் எப்படி திருப்பி போகணும்னு தெரியாது. சரிங்க, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவ்வளோதான். மணி டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு மணி 7:45 ஆச்சு. உன்னை எடுத்து வச்சுட்டு கிளம்புறது தான். இதுக்கப்புறம் யாரும் வந்தாலும் யாரும் வரலைங்க, எல்லாம் நம்ம கூப்பிட்டு பாடாச்சு. சரி, நாளைக்கு என்னென்னு பார்த்துட்டு கூப்பிட்றேன். அப்படி இல்லைனா நான் வீட்டுக்கு போகும்போது vlog கண்டினியூ பண்ணுறேன். இல்லை தான் எண்டாக இருக்குங்க. இன்றைக்கி நாள் நல்லா தான் போச்சு. ஆனால் வந்து ஒரு மாதிரி போச்சு. சரிங்க, இன்றைய நாள் இனிதே முடிந்தது. நாளை நாள் நன்றி சொல்கிறேன். இன்றைய நினைத்து நாளை வருகிறேன்.